எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் அளிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறார். ஆவியானவர் மனுஷனுக்கு அறிவை உணர்த்தும் வசனங்களை கொடுக்கிறார் அப்படி இருக்குது. வேறு ஒருவனுக்கு அப்படின்றது. ஒருவனுக்குங்கிறது யாருன்னா, ஒரு காலத்தில் நாம் எல்லாரும் விக்கிர ஆராதனைக்காரங்களாக இருந்தோம். ஜெபமாலை கையில் வச்சு சுற்றுறது, இப்படி மூடத்தனமான காரியங்கள்லாம் செஞ்சு கொண்டு வந்தோம். இப்போமோ நம்முடைய விசுவாசம் ஆவியானவர் மேலே வந்துட்டு, ஆவியானவர் எனக்குள்ளே வந்தால் எனக்குள்ளாக எல்லா நன்மைகள் நடக்கும் அப்படின்ற விசுவாசம் வந்துட்டு, அப்படிப்பட்ட விசுவாசம் வந்தவனுக்கு தெய்வம் அவருடைய ஆவியானவர் மூலமாய் அறிவை உணர்த்துறார். ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு அறிவை உணர்த்துறார். ஏன்னா நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அறிவு இல்லை நம்மளுக்கு. என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருப்போம் பாருங்க. அன்னைக்கு கூட ஒரு ஊருக்கு போயிட்டு வர்றேன். தாத்தா ஒரு சொரூபத்துக்கு முன்னாடி இருக்கிறாரு, அதில் கண்ணாடி போட்டு வச்சிருக்கிறாங்க. தாத்தா அப்படியே வலிச்சு அப்படியே மூஞ்சை தடவிடுறாரு. அந்த சின்ன பிள்ளையும் பார்த்துட்டு, தாத்தா இப்படி செய்கிறாரே, இதான் தெய்வீகம் போல தெரியுதுன்னு சின்ன பிள்ளையும் வாரி வாரி மூஞ்சில் ராவுது. எனக்கு ஒரே சிரிப்பு. தாத்தா போன பாதைக்கே பிள்ளையும் நரகத்துக்கு அனுப்புகிறாரு அப்படின்ட்டு. மூடத்தனம் நிறைய இருந்துச்சு. அறிவில்லாமல் இருந்தோம். நம்ம அறிவில்லாமல் இருந்து இப்போ ஆவிக்குரிய ஜனங்களாக மாறிக்கிறதுனால அந்த பழைய அறிவில்லாமல் என்கிற அந்த புளித்தமாக நம்மளோட கூட வரும். அதனால ஆவியார் என்ன சொல்கிறாருன்னா, அறிவை பெற்றுக்கொள்ளுன்றார். அறிவு வந்துடுச்சுன்னா அவன் நல்லாயிருவான் அப்படின்றார். ஆவியானவர் 7 அறிவுகளை உணர்த்துகிறாருன்னு நேற்று போன வாரம் 2 அறிவுகளை சொன்னேன். 1 வேலை செய்கிறது. ஆவிக்குரியவன் நல்ல வேலை செய்யணும் அப்படின்னு. ஏன்னா ஆவிக்குரியவன் உலகத்தானை பார்க்கலும் வித்தியாசம் உள்ளவன். ஏன்னா ஆவிக்குரியவன் தேவனுடையவன், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறான். ஆகவே கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நல்ல வேலை செய்து தன் குடும்பத்தை நல்லா நடத்துகிறான் அப்படின்னு. 2வது சொன்னேன் ஐஸ்வர்யம். நிறைய பேர் ஐஸ்வர்யம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை, ஐஸ்வர்யத்துக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. அதனால் நிறைய பிரச்சனை, பணம் இல்லாதனால நிறைய பிரச்சனை வந்துட்டு, இன்னும் பைசா இல்லாதனால ஒரு விசை கூட கடவுளை விட்டுட்டு போகிற அளவுக்கு அவங்களுக்கு சோதனை எல்லாம் வந்துடுச்சு. அதையும் பற்றி சொன்னேன். இன்னைக்கு ஆவியானவர் உணர்த்தும் 7 அறிவில் 3வது அறிவுக்கு போகிறேன். 3வது அறிவு என்ன? கொடுப்பது. ஆவிக்குரிய மனுஷர்களுக்கு கொடுக்கிற ஆற்றல் இல்லை பாருங்க. என்னை பாருங்களேன், நம்ம உலகத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு கொடுக்கணும், தெய்வத்துக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அறிவு கிடையாது. அப்படிப்பட்ட நாம் இப்போ தேவன்கிட்ட வந்திருக்கிறோம். நம்மளுக்கும் இங்கே வந்த பின்னாடியும் தெய்வத்திற்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அறிவு நம்மளுக்கு இல்லை. மனுஷனை தேவன் சிருஷ்டித்த போது ஏதேன் தோட்டத்தில் நடுசில் நன்மை தீமை அறியத்தக்க கனியை ஒன்று வச்சுட்டு ஆதாம்கிட்ட ஏவாட்ட சொன்னார், இதை எனக்கு கொடுத்துரு, இந்த ஒன்றை எனக்கு கொடுத்துரு, மிச்சம் எல்லாத்தையும் தின்னுக்க அப்படின்னார். இந்த ஒன்றை எனக்கு கொடுனார். ஆனால் இந்த மனுஷன் அந்த ஒன்றையும் கொடுக்க மாட்டேன்ட்டான். கர்த்தர் சொன்னார், இந்த ஒன்றை எனக்கு தா. இவன் சொல்கிறான், அந்த ஒன்றை நான் உமக்கு தர மாட்டேன், எல்லாம் நானே எடுத்துக்கிட்டேன்றான். அவன் மனுஷனை தேவன் கொடுக்கும்படிக்காய் மாற்றினார். சிருஷ்டித்த பொழுது தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுக்கும்படிக்காய் மாற்றினார். ஆனால் அவனுக்கு கொடுக்குற ஆற்றல் இல்லாமல் போச்சு. சமரிய ஸ்திரீ, யோவானுக்கு எழுதின புத்தகம் 4வது அதிகாரத்தில் சமரிய ஸ்திரீ வர்றார். சமரிய ஸ்திரீட்ட இயேசு போய் சொல்லுவார், எனக்கு தாகமாக இருக்குது, தா, என் தாகத்துக்கு தா. அங்கே சொல்கிறாரு கொடுன்றார். அங்கே அந்த அம்மாவுக்கு ஒரு உபதேசத்தை பண்ணுறாரு, ஒரு அறிவை செலுத்துறாரு, கொடு அப்படின்றார். அந்த அம்மாவும் கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறார். கொரிந்தியர் புஸ்தகத்தில் 20வது அதிகாரத்தில் பவுல் சொல்லுவார், வாங்கிறத பாக்கியம் கொடுக்கிறதே பாக்கியம். நம்ம எல்லாருக்குமே வாங்குறது தான் பாக்கியம். ஆனால் ஆவிக்குரியவனுக்கு கொடுக்கிறது பாக்கியம் அப்படின்றார். அப்படின்னா கொடுக்கிறவன் பாக்கியவனா இருப்பான். அதான் அர்த்தம். கொடுக்கிறது பாக்கியம் அப்படின்னா கொடுக்கிறதுனால நீங்கள் பாக்கியவனாய் இருப்பீர்கள் அப்படின்றார். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஆவிக்குரியவங்கன்னா யார் அப்படின்னா, தேவத்துக்கு கொடுப்பவன், மனுஷனுக்கு கொடுப்பவன். இப்படி தான் தேவன் சிருஷ்டித்தார்.
ஆனால் இப்போ கொடுக்குற ஆற்றல் மனுஷனுக்கு இல்லை. நம்ம மாறிட்டோம். இப்போ சமரிய ஸ்திரியை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறவளாய் மாற்றுறதுக்கு அவளுக்கு எவ்வளவு அறிவை உணர்த்துகிறார் அப்படின்றத நான் காமிக்க போகிறேன். அற்புத விதமான வேத பகுதி சமரிய ஸ்திரியுடைய பகுதி, நல்லா கேட்கணும். நிறைய சபையில் காணிக்க வாங்க மாட்டான். ஏன் அப்படின்னா கேள்வி கேட்டிருக்கேன் அவங்ககிட்ட. அவங்க சொல்லுவாங்க, காணிக்க கேட்டால் சபையை விட்டு போயிடுவா அப்படின்ட்டு. அதனால காணிக்க கேட்கறது சபையை வளர்ச்சிக்கு நல்லா இருக்காது அப்படின்னா. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து எல்லார்ட்ட போய் தெய்வத்துக்கு கொடுக்கணும் கட்டாயப்படுத்துறாரு. சபையில் அந்த கட்டாயம் இல்லை. அதனால நிறைய பேர் நரகம்தான் போவா. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத எவனும் கொடுக்க மாட்டான். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவன் மாத்திரமே தேவனுக்கும் மனுஷனுக்கும் கொடுப்பான். இந்த சமரிய ஸ்திரியை பற்றி 4 காரியங்களை நான் பேசுகிறேன் பாருங்க. அவளை கொடுக்கிறவளாய் மாற்றுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார். அழகா சொல்லுவார் பாங்கிற 4வது அதிகாரத்திற்கு வீட்டில் நீங்கள் படிக்கலான்னு சொல்கிறலாம் வரும். இயேசு சமரியாவில் உள்ள பட்டணத்தில் உள்ள ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறு யாக்கோப்புடைய காலத்தில் யாக்கோப்பு கெட்டினான். வனாந்தரத்தில் கெட்டினான், மலைகள் உள்ள இடத்துல கெட்டினான். அதுக்கிட்ட வரும்போது இயேசுநாதருக்கு இளைப்படைஞ்சிட்டு களைப்பாக இருக்கிறாரு. இப்போ அந்த சமரியா கிணத்துல இருக்கிறார். அப்போ ஒரு பொண்ணு வருது. பொண்ணு தண்ணியை குடம் போட்டு எடுக்குது. இயேசு சொல்கிறாரு, எனக்கு கொஞ்சம் தாகமாக இருக்குது, என் தாகத்துக்கு தா அப்படின்றது. இந்த அம்மா சொன்ன பதில் என்னென்ன, கொடுக்கக்கூடாதுன்னு இருதயம் இருக்குது அவளுக்கு. அதனால் அவள் பதில் எல்லாம் சொன்னா பாருங்க. என்ன சொன்னா அப்படின்னா, அவள் சொன்னா, சொன்ன கதையை கேட்டிங்கன்னா காமெடியாக தான் இருக்குது. அதாவது அவள் சொன்னது 4 பாயிண்ட் சொல்கிறான். 1, யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்கள் யூதர்கள் இயேசுவே, நீங்கள் யூதர்கள் நீங்கள் வேற, நாங்கள் சமாரியர்கள் நாங்கள் வேற, சம்பந்தம் இல்லை, அதனால் தரக்கூடாதுன்னா. உண்மையிலேயே இந்த அம்மா இந்த 2 பேருக்கும் சம்பந்தம் இல்லாததுனால கொடுக்க இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, கொடுக்க மனசு இல்லை. அதனால் கொடுக்கக்கூடாது என்பதற்காக ஒரு காரணத்தை காட்டுகிறாள். ஆமென். 2வது அந்த அம்மா சொல்லும், கிணறு ரொம்ப ஆழம், இந்த ஆழத்தில் நான் இன்னொரு முறை என் குடத்தை விட்டு தண்ணி எடுக்கணும்னா கஷ்டமாக இருக்கும், அதனால கஷ்டத்து நிமித்தமாக தரலைன்னா தரமாட்டேன்ட்டான். 3வது ஒரு பாயிண்ட்டை சொல்கிறா, உங்கள்கிட்ட குடிக்கிறதுக்கு பாத்திரம் இல்லை, அதனால் எதில் ஊற்றி தந்து நீங்கள் குடிக்க முடியும், அதனால தரமாட்டேன்னா. 4வது ஒரு பாயிண்ட்டை சொன்னால், உங்கள் கடவுள் வேற எங்கள் கடவுள் வேற, அதனால் எதுவுமே சம்பந்தம் கிடையாது, தரமாட்டேன்ட்டான். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களை எத்தனை பேர் நல்ல தேவனுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சபையில் கொடுப்பான். ஏன்னா இங்கே கொடுக்கறத பற்றி தான் பிரசங்கமே இருக்குது. இங்கே வாழ்கிறத பற்றி பிரசங்கம் இருக்கிறனால இங்கே எல்லாருமே கொடுக்க வைப்பேன். நான் எல்லாருமே இங்கே கொடுப்பான், காணிக்கையும் கொடுப்பான், ஏழைக்கும் கொடுப்பான், எல்லாரும் கொடுப்பான், கொடுக்க வச்சு தான் ஆகணும். இங்கே நிறைய காணிக்கை வாங்குவோம் நான், ஏன்னா நிறைய காணிக்கை வாங்குற அளவுக்கு அவங்கள நிறைய உருவாக்கி விட்டுறதுனால காணிக்கை தருவாங்க, கொடுப்போம். வேற அநேக சபையில் காணிக்கை வாங்க மாட்டாங்க, காணிக்கை கொடுக்க மாட்டாங்க. அவங்க வாங்க மாட்டான்னு இல்லை, இவங்க காணிக்கை கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சு அவங்க வாங்க மாட்டாங்க. நிறைய சபை இருக்குது பாருங்க, வெள்ளை வெள்ளை போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு டிபிஎம் சபையிலலாம் நிறைய சபையில் காணிக்கை இவங்க காணிக்கை போட மாட்டாங்க. அவங்களுக்கு ஆசை தான், காணிக்கை தந்தா நல்லது தான், ஆனால் இவங்க போட மாட்டாங்க. அப்போ நான் சொல்கிறேன், நிறைய சபையில் காணிக்கை கொடுக்கறது கிடையாது தேவனுக்கு. தேவன் போய் கேட்குற தாகத்துக்கு தான் கேட்குறாரு. ஆனால் இதை ஜனங்கள் பைபிளை படித்தாலும் அவங்களுக்கு உணர்வு வரல, கொடுக்குற உறவு வரல. ஏன்னா கொடுக்கறதுக்கு அறிவு இல்லைன்றாரு. ஏசு கீழே சொல்லுவார் பாருங்க, தாகத்துக்கு தான் கேட்ட உடனே நான் தரமாட்டேன்னு சொல்லி பல காரியங்கள் சொல்லும்போது அவளை கொடுக்க வைக்கிற பெண்மணியா எப்படி மாத்துறாரு பாருங்க. அவர் சொல்றாரு, அறிவு சொல்லுது, கர்த்தருடைய ஈவு இன்னதென்றும் உன்னோடு கூட பேசுகிறவர் இன்னார் என்றும் நீ அறிந்திருந்தால் நீயே கேட்டு கொடுத்திருப்ப. உனக்கு பிரச்சனை கொடுக்க ஒரு மனுஷன் ஏன் கொடுக்க மாட்டான், தேவனுக்கு ஏன் கொடுக்க மாட்டான், மனுஷனுக்கு ஏன் கொடுக்க மாட்டான்னு அவனுக்கு 2 விஷயம் தெரியலையாம். ஒன்று தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவுங்கிறது கிஃப்ட் ஆஃப் காட், தேவனுடைய பரிசு அப்படின்னு சொல்லலாம். பரிசுத்த ஆவியானவர் பற்றி தெரியாததுனால அவன் கொடுக்க மாட்டேன்றான். 2வது
கர்த்தர் யார் என்று தெரியாதனால கொடுக்க மாட்டான். நான் சொல்லுவேன், யார் ஒரு மனுஷன் கொடுக்கிறவனாய் மாறுகிறான் அப்படின்னா இயேசு சொல்றாரு, பரிசுத்த ஆவியையும் கர்த்தரையும் ஒரு மனுஷன் பூரணமா அறிஞ்சிட்டான தன்னையே கொடுத்துருவான். கொஞ்சம் இல்லைங்க, நிறைய கொடுத்துருவான். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப கொடுக்க மாட்டேன்னு இருக்கிறாங்க பாருங்க. கொடுக்க மாட்டேன் சொல்ற அத்தனை பேருக்கு கிறிஸ்து யாருன்னு தெரியாது, ஆவியானவர் யாருன்னு தெரியாது. தெரிஞ்சா கொடுத்துருவான். ஆமென். தெரியாதனால தான் கொடுக்கல. போதிக்கிறவங்களுக்கு கிறிஸ்து யாருன்னு தெரியல, கொடுக்கறதுக்கு ஆயத்தமா சபைக்கு வர்ற ஜனங்களுக்கு எதுதான் கிறிஸ்துன்னு தெரியல. தெரிஞ்சா கண்டிப்பா கொடுப்பான். நான் சொல்லுவேன், நம்ம நிறைய பேருக்கு இருதயம் அடைக்கப்பட்டிருக்குது. இந்த இடத்துல கிறிஸ்து இப்ப வந்து நம்ம எல்லாரும் கொடுப்போம். கண்டிப்பா இப்ப கிறிஸ்துல வந்திருந்து நான் தான் உங்களுக்கு கிறிஸ்துன்னு சொல்லி வானத்தை பிளந்து சபையை பிளந்து வந்திருந்தா கொடுப்போம். அவரை பார்த்தா தான் கொடுக்கிறோம். ஆனா நான் சொல்றேன், அவர் யாருன்னு அறிந்தாலே கொடுக்கிற அளவுக்கு நாம் வசனத்துல தெரிந்தவர்களா இருக்கணும், கொடுக்கணும் அப்படின்றாரு. அப்பதான் பாக்கியவனா இருக்க முடியும். ஏமேன்னு சொல்லுங்களேன். அப்ப எப்போ கடவுள் ஒரு மனுஷனுக்கு தெரிய ஆரம்பிக்குதோ, ஆவியானவர் எப்போ அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறனோ அப்போ அவன் கொடுக்கிறவனாய் மாறுறான். ஆமென். சரி, அடுத்த பாயிண்ட் சொல்லிட்டு, நான் கிறிஸ்து தெரியாவிட்டால், ஒருவன் கிட்ட கிறிஸ்து இல்லாவிட்டால், ஒருவன் கிறிஸ்துவை புரிந்து கொள்ளாவிட்டால் கொடுக்க மாட்டான். கிறிஸ்துவை புரிஞ்சுட்டான் அப்படின்னா, பார்த்துட்டான் அப்படின்னா கொடுப்பான் தெய்வத்துக்கு. இப்போ இன்னும் 4 பாயிண்ட் சொல்றேன், எப்படியெல்லாம் இந்த பொண்ணோடு கூட தேவன் பேசி கொடுக்க வச்சிடறாரு. ஏன்னா கொடுத்தாதான் பரலோராஜ்யம் போவான். நம்மளுக்கு சொன்னாங்க பாருங்க, நம்மளுக்கு காணிக்க கொடுக்காண்டாம் பரலோராஜ்யம் போயிடலாம். காணிக்க கொடுக்காத ஒரு மனுஷன் பரலோராஜ்யம் போக மாட்டான். நீங்கள் நினைக்கிறாங்க நாங்கள் டிபிஎம்காரங்க நாங்கள் போக மாட்டான் பரலோராஜ்யத்துக்கு. நாங்கள் வந்து எஃப்சி எம்எல்ஏ, நாங்கள் அந்த சபை, எந்த சபையும் சரிதான். காணிக்கை கேட்காத ஊழியக்காரன் போக மாட்டான், காணிக்கை கொடுக்காதவன் போக மாட்டான். ஏன்னா காணிக்கை கொடுக்காதவனுக்கு கர்த்தர் தெரியல, காணிக்கை கேட்காதவனுக்கு கர்த்தர் தெரியல. கர்த்தரை தெரியாதனால் எவனும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. பைபிள் அப்படிதான் சொல்றாரு, என்ன நீங்கள் அறிந்து இருந்தால் எனக்கு தந்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள், என்ன வேணும் என்று கேட்டிருப்பீர்கள். என்ன நீங்கள் அறியாதனால எனக்கு தர மாட்டேன்னு சொல்லிடுங்கள். அப்ப அவர் அறியலைன்னா அவருடைய ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. எப்படி பண்றாரு பாருங்க. அந்த ஸ்திரீட்ட பேசுறாரு, தேவனுக்கு கொடுக்க முடியாமல் இருந்த அந்த சமரியா ஸ்திரியை தேவனுக்கு கொடுக்கும்படி எப்படி செய்தார்? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த தண்ணீரை 4:13, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடி தாகம் உண்டாகும். கொடுக்க வைக்கிறார் பாருங்க. நான் தர்ற தண்ணீரை கொடுக்கிறவனுக்கு ஒரு கலம் தாகம் வராது அப்படின்னார். என்ன அர்த்தம் அப்படின்னா, கேட்கிறாரு பாருங்க, இந்த யாக்கோபுடைய கிணறுல தண்ணி இருக்கு, இந்த தண்ணீரை குடிக்கிறவன் தாகம் வருன்றார். அதாவது மனுஷனால் உண்டாக்கப்பட்ட இந்த காரியத்திலிருந்து நீ தண்ணி எடுத்து குடிச்சா உனக்கு தாகம் வரும்னார். எப்படின்னா, தாகம் எப்படி வருது அப்படின்னா, இந்த கிணத்துலேருந்து 2 வழி. ஒன்று, நம்ம தண்ணீரை குடிக்கும்போது வயிற்றுக்குள்ளே போயிடும். வயிற்றுக்குள்ளே போய் அப்புறம் அது கிட்னிக்கெல்லாம் போய் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகி 1 லிட்டர் குடித்தோம்னா 3/4 லிட்டர் வெளியே வந்துடுது. இப்போ குடலில் தண்ணி இல்லாதனால குடல் வறண்டு தாகம் வந்துடுது. இந்த தண்ணி என்ன ஆகும்? கண்டிப்பாக மறுபடியும் தாகத்தை உண்டாக்கும். இன்னொரு வழியும் சொன்னார் தாகம் வர்றதுக்கு, இந்த கிணத்துல இருக்கிற வர்ற தண்ணி கண்டிப்பாக இனி கிடைக்காமல் போனால் அப்போ உனக்கு தாகம் வரும். அப்போ 2 வழியில் உனக்கு தாகம் வரும். அதான் சொன்னார், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு கண்டிப்பாக தாகம் வரும், கிணறும் காணாமல் போகும், நீ குடிக்கிற தண்ணீரும் ஓண்டை இல்லாமல் போய்விடும், அதனால தாகம் வரும்னார். நான் கொடுக்குற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் வராதுன்னார். என்ன சொன்னாருன்னா, நான் உனக்கு தண்ணீர் சொன்னாரே அது பரிசுத்தாவை சொல்றாரு, கிப்ட சொல்றாரு, நான் உனக்கு பரிசுத்தாவை தந்தா உனக்கு தாகம் வராது. ஏன் அப்படின்னு சொல்றாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்றே போல் இருக்கும். இந்த பரிசுத்தாவி ஒரு முறை உங்களுக்குள்ள வந்துட்டா உங்க தாகம் எல்லாம் தீந்துரும். என்ன தாகம்லாம் தீந்துருங்க, உங்களுக்கு புரியுதா? என்ன தாகம்லாம் தீந்துரும். பைசா தாகம் தீந்துரும், வீட்டு பிரச்சனை தீந்துரும், குழந்தைகள் பிரச்சனை தீந்துரும், கணவன் மனைவி பிரச்சனை தீந்துரும், நோய் பிரச்சனை தீந்துரும். எல்லா தாகமும் ஒரு முறை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தா தீந்துருன்றார். ஆமென். அப்பதான் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் யோசிக்குது, உடனே கேட்குது, ஆண்டவரே அந்த தண்ணி எனக்கு தரக்கூடாது அப்படின்ட்டு. ஆண்டவருக்கு நல்ல கோபம் வந்துருச்சு. இந்த பாரு, தண்ணி கேட்க வந்தது நான், நீ எனக்கு தரணுமா அல்லனா தரக்கூடாத இருதயத்தில் நீ இருக்கிற, நீ ஏன்டா வாங்கணுமா? வந்தது தேவனுக்கு தான் சொல்லி நான் கேட்க வந்திருக்கிறேன். நீ சத்தியத்தை கேட்டோன்னா ஆண்டவரே இன்னும் வச்சுக்கணும், ஒரு குடத்தை தண்ணி நீ கொடுக்கணும், நீயோ மறுபடி எனக்கு கொண்டாங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு மைண்ட் இருக்கு பாருங்க. கடவுள்கிட்ட போனால்
எனக்கு கர்த்தர் தந்தாரு, எனக்கு கர்த்தர் தருவாரு, இதுக்கு தான் போகிறோம். ஆனால் கடவுள் கேட்குறாரு எனக்கு தானும், ஆனால் அதுக்கு மைண்டு வேலை செய்ய மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேன்றான். நான் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே, சமரியா ஸ்திரீ கொடுக்க மாட்டேன், எதுக்குன்னா எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, நான் கொடுக்க மாட்டேன். இவரு சொல்றாரு என்ன பிரச்சனை இருக்கட்டு, நான் தர்ற தண்ணி உனக்குள்ள வந்துட்டு நீ பிரச்சனை அவுட்ன்ற. நித்திய காலமா ஊறிட்டே இருக்கு, நித்திய காலமாய் எல்லாவற்றுக்கும் பலன் தரக்கூடிய ஒரு ஆவி என்னிடத்துல இருக்குது, ஜீவ தண்ணீர் இருக்குது, நான் அதை உனக்கு தரேன்னா நீ இதைத்தான் அதை தரேன்னா கொடுக்க மாட்டேன்றான். அவர் சொல்றாரு என் தாகத்தை தீர்த்துரு, ஓ வாழ்க்கையின் தாகத்தை நான் தீர்த்துறேன்றாரு. அவன் என்ன நினைக்கிறான், திடீர்னு கர்த்தர் தராமல் போயிட்டா, நம்ம கொடுத்த காணிக்கை அப்படி காணாமல் போயிட்டேன், ஒரு கூட தண்ணி காணாமல் போயிட்டேன், அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், அவர் நீங்க தருவோம்ல அப்படின்னு கேட்குறேன். கர்த்தர் சொல்றாரு உனக்கு உபதேசம் பண்ணிட்டேன் நான் இல்லையா, ஏன்டவர் கண்டிப்பாக ஒரு ஜீவ தண்ணீர் இருக்கிற வாழ்க்கையோட எல்லா தாகத்தையும் தீக்கும் உபதேசம் பண்ணிட்டாரு. அப்படி இருந்தும் கூட அந்த அம்மா கொடுக்க மறுக்குது. ஆமாம் எப்படிப்பட்ட மனுஷன் பாருங்களா, மனுஷன் கையில் இருந்து இயேசுநாதர் புடுங்கிறதுக்கு போடுற பாடு இருக்கு பாருங்க. ஏன்னா மனுஷன் கையில் வந்தவொடனே எங்கே நிலம் எடுக்கலாம், எங்கே கார் வாங்கலாம், எங்கே வீடு எடுக்கலாம், எங்கே 3வது பிள்ளைக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கலாம், 4வது பிள்ளைக்கு எங்கே இடம் எடுக்கலாம் தான் ஓடிட்டு இருக்குது. தவிர கடவுள் தாகமாக இருக்கிறாரு, அவர் தாகத்துக்கு கொஞ்சம் கேட்கிறாரு கொடுப்பேன்னு சொன்னால் எவ்வளவோ சத்தியத்தை 2வது சத்தியம் சொல்லிட்டார். ஒன்று சொன்னாரு கர்த்தரை அறிஞ்சுன்னு கொடுப்பண்ணாரு, 2 சொல்றாரு அந்த தேவனிலிருந்து வருகிற பரிசுத்த ஆவி உன் மேல வந்தா உன் வாழ்க்கை நல்லா இருன்றாரு. வரட்டு வரட்டுன்னு தான் சொல்றாரு, தவிர அவருக்கு மாற்றம் வரல. ஏமேன், நானா இருந்தா கொடுத்துருவேன், முதல்ல என்னுடைய கேரக்டர் முதல்ல எடுத்து கொடுத்துருவேன். நான் எப்பவுமே நம்புறது கர்த்தட்ட பிரச்சனை கிடையாது, கடவுள் தருவன் சொன்னவர் தர போக மாட்டாரு, நான் சரியா வாழ மாட்டேன். எனக்கு தெரியும் இந்த ஒரு இஷ்டத்தில் நான் ரெடியா இருக்கிறேன். மனுஷன் இங்கே தேவனுக்கு எதை செய்ய மாட்டான், ஆனால் நான் இங்கே முடிவாக இருக்கிறேன், நான் தேவனுக்கு செய்வேன். ஏன்னா அவர் தர்ற பரிசுத்த ஆவி நித்திய காலமாக எனக்குள்ளா இருந்து என்னை விட்டு போகாமல் என்னை செம்மைப்படுத்தும் என்று அறிந்து நான் அவருக்கு கண்டிப்பாக செய்வேன். என்னை இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் நன்மை செய்யக்கூடாதுன்னு நான் கண்டிப்பாக செய்வேன். ஏன்னா ஏண்டடிக்கிற நன்மைகள் என்னை திருப்திப்படுத்துகிற பாக்கிலும் தேவனிடத்திலிருந்து வருகிற ஆவியானவர் என்னை முற்றிலும் திருப்திப்படுத்துவார் என்று எனக்கு தெரியும். 2வது பாயிண்ட், இது ஒரு முயற்சி பண்ணிட்டாரு, ஏசு தோத்து போயிட்டார். எப்படியாவது கொஞ்சம் பிடுங்கிடலாம், அவளுக்கு நல்ல ஒரு அவளுக்கு நல்லதை செஞ்சிடலாம், இதை வாங்கிட்டு நல்லதை செஞ்சிடலாம் பார்த்தா கொடுக்க மாட்டான்ட்டான். கொஞ்சம் ஆசை வந்திருக்குது, கொடுக்க மனசு கொஞ்சம் வந்திருக்குது, ஆனால் தண்ணி கொடுக்கல, குடத்தில் வாங்கி வச்சுட்டு இருக்கிற, இன்னும் கொடுத்த பாடில் பிரச்சனை தான் இருக்குது. அடுத்து சொல்கிறார் 16 வசனத்துலேருந்து அடுத்த அறிவு உரத்துறாரு, நல்லா கேட்கணும். நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா அப்படிங்கிறார். அடுத்த உணர்த்தல், காணிக்க வாங்க என்ன பாடுபட வேண்டியது, கொடுக்க வைக்கிறதுக்கு மனுஷனை படாத பாடுபட வேண்டியது. ஏசு சொல்கிறார் நீ போய் உன் புருஷனை கூட்டுருவா, இங்கே அழைத்து கொண்டு வான்னார். ஸ்திரீ சொல்கிறார் அவ்வளோ எனக்கு புருஷன் இல்லை என்பது சரிதான் ஏசுன்னு சொல்லிட்டார். அப்போ அப்படியானால் ஏசு சொல்கிறார் புருஷன் இல்லைன்னு சொன்னியே, அப்படியானால் உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், 6வது ஒன்று நீ செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற, அது என்ன அப்படின்ட்டு. அப்போ உடனே அவன் சொல்லுவான், அப்பொழுது ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று காணுகிறேன் அப்படின்ட்டு. இந்த நல்லா கேட்கணும். முதல்ல ஏசு சொன்ன புருஷனை கூட்டுருவான்னாரு. அவ சொல்கிறான் எனக்கு புருஷன் இருந்தது உண்மைதான், இப்போ இல்லைன்னா அப்புறமா உண்மை தீர்க்கதரிசி என்று காணுகிறேன் அப்படின்ட்டா. இதை வசனத்தை படிக்கும்போது நானும் கூட அப்படி கொஞ்சம் தப்பாக பேசியிருக்கிறேன். அவளுக்கு 5 புருஷன் இருந்தான், 6வது ஒன்று கெட்டிக்கிட்டா அப்படின்னு நானும் படிச்சிருக்கிறேன், நானும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அது முற்றிலும் தப்பு. எப்படின்னா நான் அதை சொல்கிறேன், இவன் திருமணம் முடியாத ஒரு பொண்ணு, கன்னி பெண்ணு, பாட்டியும் கிடையாது. எப்படி இவளுக்கு திருமணம் முடியலைன்ற நான் நல்லா கேட்கணும். ஏன் திருமணம் முடியாத பொண்ணுன்னு இவ சொல்கிறா எனக்கு 6 புருஷன் இருந்தான் அப்படின்ட்டான். என்னுடைய கருத்து என்ன, 6 புருஷன் இருந்தான் ஏதாவது ஒரு 4 பிள்ளைகளாவது அவட்ட இல்லாமையே இருக்கும். அப்போ கண்டிப்பாக 6 புருஷனை கெட்டுறா இருந்தால் கண்டிப்பாக ஒரு 60 வயசுக்கு வந்திருப்பான், கண்டிப்பாக ஒரு 4-5 பிள்ளைங்களாக இருக்கும். இந்த 60 வயசில் இந்த பாட்டிமா தண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டில் பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்கள, பிள்ளைங்களை தண்ணி எடுத்துகிட்டு போக நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன் இவ தண்ணி எடுக்க வந்தா அப்படின்னா இவளுக்கு கல்யாணம் முடியலை, 2வது கல்யாணம் முடியலைங்கிறது எப்படி தெரியுது, பிள்ளை இல்லை, அதனால் இவளே தண்ணி எடுக்க வந்தா. இன்னொரு எண்ணம் தோணுது, இவளுக்கு கல்யாணம் முடிஞ்சது மாதிரி தான் இங்கே வருது, ஆனால் கல்யாணம் முடியலை. இன்னொரு எண்ணம் தோணுது, அப்போது கல்யாணம் முடியலைங்கிறதுக்கு இன்னொரு எண்ணத்தை நான் சொல்கிறேன். கல்யாணம் ஏன் முடியலைன்னு
நம்ம ஊரில் பொண்ணு எடுக்கும்போது தாலி, ஸ்ரீதனம் எல்லாம் புருஷன் வாங்கிட்டு தான் கொடுக்குறான். அங்கே அப்படி இல்லை, பொண்ணுக்கு கொடுத்து தான் கட்டணும். 6 பேர் சம்பந்தம் பார்த்து அவளை கல்யாணம் கட்டியிருந்தா ஒரு ஆளுக்கு 1 கோடி ரூபா வச்சுருந்தாலும் 6 பேருக்கு 6 கோடி ரூபா பணம் இருக்கும். இன்னொரு பிரச்சனை இருக்கு பாருங்க. அங்கே ஒரு சிஸ்டம், ஒரு புருஷன் அவளுக்கு ஒரு 50,000 ரூபா கொடுத்து கல்யாணம் கட்டிட்டான்னா பின்னாடி குழந்தை பெற்றுக்கிட்டா இவன் விவாகரத்து பண்ணும்போது இவன் வாழ்நாள் முழுவதுக்கு தாய்க்கும் பிள்ளைக்கும் கொடுத்துக்கிட்டு தான் போக முடியும். அப்போ அப்படின்னு 6 பேரை கட்டிக்கிட்டு போயிருக்கான்னு சிறிதன பணம் ஒரு பக்கம் கூடியிருக்கும், விவாகரத்துக்கு வந்த பிரச்சனை ஒரு பக்கம் கூடியிருக்கும். கிட்டத்தட்ட 12 கோடி ரூபா வந்திருக்கும் ஒரு ஆளுக்கு 2 கோடி ரூபா வச்சு கூட. அப்போ இவ்வளோ பொருளாதாரம் இருந்தால் நான் சொல்லுவேன் வேலைக்காரியை விட்டு தண்ணி எடுத்திருக்கலாம். அப்போ ஒரு பக்கம் கல்யாணம் முடியலைங்கிறதுக்கு குழந்தை இல்லை, இன்னொரு பக்கம் கல்யாணம் முடியலைங்கிறது காரணம் அவள்கிட்ட ஏழையாக இருக்கிற பைசா இல்லை. இந்த ரெண்டும் அவளை கல்யாணம் முடியலைன்னு காமிக்குது. அவள் சொன்னா பாருங்க ஒரு வார்த்தை, இவர் சொன்னார் உனக்கு 6 புருஷன் இருந்தான்னு, இவ உடனே சொல்லிட்டா உண்மை தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அங்கே தான் ரகசியம் இருக்குது. எப்படின்னா தீர்க்கதரிசி எப்பொழுதுமே நான் சொன்னேன் ஆராதிக்கும் போது, தீர்க்கதரிசி எப்பவுமே உன்னை பார்க்குறான், அதுக்கு வியாக்கியானத்தை கொடுக்குறான்னு. தீர்க்கதரிசியுடைய ஒரிஜினல் தீர்க்கதரிசி என்ன பண்ணுவோம்னா, இப்போ தானியேல சொன்னேன் நான், அவன் ஒரு சொரூபத்தை பார்க்குறான், அந்த சொரூபத்தை பார்த்துட்டு அந்த சொரூபம் வேறு ஒன்றை குறித்து வியாக்கியானம் பண்ணுகிறது. அப்போ அவளுக்கு தெரிஞ்சிட்டு இவர் 6 புருஷன் சொல்லி என்ன சொல்றாரு, இது 6 புருஷன் என்று சொன்னது நான் 6 தேவர்களை இதுவரைக்கும் நான் ஆராதிக்கிறேன் என்று தேவன் தீர்க்கதரிசியில் பார்த்து அந்த 6 தெய்வத்தை 6 புருஷர்கள் என்ற வியாக்கியானத்தை கொண்டு வர்றாரு. இவளுக்கு இந்த சமரிய ஸ்திரிக்கு 6 புருஷன் இல்லையா, 6 தேவனா, 6 தேவனை வழிபட்டிருக்கிறான் இல்லையா. 6 தேவனை இவ வழிபட்டு கொண்டிருக்கும் போது இவர் சொல்றாரு, இப்போ இவளுக்கு உணர்வு வந்துட்டு நாம் 6 தெய்வத்தை ஆராதிக்கிறோம் என்று இவள் கரெக்டாக இவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இவர் பெரிய தீர்க்கதரிசியா இருக்கிறாரு என்று அவளே கண்டுபிடிச்சிட்டா. இவர் அவளுடைய ரகசியத்தை கண்டுபிடிக்க இவர் தேவனுடைய தீர்க்கதரிசி கண்டுபிடிச்சிட்டான். எனக்கு வாரி போட்டுருச்சு பாருங்க. இவர் அவளை பற்றி இவ்வளோ உண்மைகளை ரகசியங்களை சொல்லியிருக்க, அவளும் இவரை தீர்க்கதரிசி என்று கண்டு இருக்கிற, ஆனால் தாகத்துக்கு தண்ணியை இன்னும் கொடுத்த பாடில்லை. ஹலோ, என்னதான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஒரு மனுஷிக்கு தீர்க்கதரிசி சொல்லி அவளுக்கு அற்புதம் நடத்தினாலும், அவள் உடஞ்ச காலை ஒட்டி கொடுத்தாலும், குடும்பத்தை நல்லாக்கணும், பேயை துரத்தினாலும், பக்கெட்டில் இருக்கிற காசு கர்த்தருக்கு உதவி செய்ய வராது. இங்கே அதான் தெரியுது பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்களா. என்னதான் நான் உங்களுக்கு தீர்க்கதரிசி சொல்லி உங்களுக்கு பெரிய அற்புதம் நடக்கட்டு, அந்த காசை கொண்டு போய் நீங்கள் பிச்சு பிடுங்கி 4 துண்டு ஆக்கி உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் தொப்பைக்கெல்லாம் போட்டு எடுத்து குடும்பத்துக்கு நாசமாக ஆக்கிட்டு கடைசி எச்சி காசு தான் கடவுளுக்கு வரும். இங்கே அதான் காட்டுது. இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்கிறா, ஆனால் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டான். அவளுக்கு தெரியல. அவன் நினைக்கிறா பாடினா பலம் வரும், ஜெபம் பண்ணா பலம் வரும், உபாசம் இருந்தால் பலம் வரும். நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க பெந்தகோஸ்தில், நிறைய பெந்தகோஸ்தில், நம்ம பெந்தகோஸ்தில் இது கொஞ்சம் குறைவாக தான் சொல்லி கொடுப்போம், இதெல்லாம் பண்ணுனா பலம் வரும். கர்த்தர் சொல்கிறாரு கிடையாது, நீ என்ன விதைக்கையோ அதான் உனக்கு கிடைக்கும். ஆமேன். அவர் சொன்னார், நீ கொடுத்தா திருப்பி உனக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி மடியில் கொண்டு வந்து கொடுக்கப்படும். ஆனால் மனுஷனுக்கு எல்லாம் பண்ணுவாயா, எல்லாம் பண்ணுவான். ட்ரெஸ்ஸை மாற்றிடுறான், நகையை மாற்றிடுறான். தாகமாக இருக்கிற தெய்வத்துக்கோ தாகமாக இருக்கிற மனுஷனுக்கு கொண்டு கொடுக்க மாட்டான். மனுஷனுக்கு பெந்தகோஸ்தில் ஈஸியான வழிகள்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க, கொடுக்க மாட்டான். ஏன்னா மனுஷனுக்கு கொடுக்கறது பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, மனுஷன் மற்றவருக்கு நன்மை செய்யக்கூடாதபடிக்கு அவனுக்குள்ள பிசாசு இருந்து அவன் இருதயத்தை கட்டி போட்டுருது. அதனால கொடுக்க மாட்டானுக்கு இருதயம் வரவே செய்யலை. ஏமேன். தீர்க்கதரிசியாட்டு காட்டியாச்சு, அப்படியும் கூட அவளுக்கு கொடுக்க மனசு இல்லை. ஒரு வேற வேத வசனம் ஒன்று இப்படி சொல்லும், வாரி இறைத்தான் ஏழைக்கு கொடுத்தான் அவன் நீதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் அப்படின்ற. அதாவது வாரி இறைத்தான் அப்படின்னா தேவனுக்கு வாரி இறைக்கிறான், ஏழைகளுக்கு கொடுக்குறான். இந்த 2 நீதியும் என்றென்றைக்கும். நான் இயேசு சொன்னார் பாருங்க, நான் தருகிற ஆவியோ நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்றை போல் இருக்குதுன்னார். வாரி தெய்வத்துக்கு வாரி இறங்கின்றார், ஏழைக்கு கொடுங்கன்றாரு. அவன் நீதி என்றென்றைக்கு நிற்கும். இந்த செயல் அவன் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தில் நிற்கும். அவனை தேவன் பாக்கியவனை மாற்றுவார். ஆமென். 3வது அறிக்கை போவோம்.
எத்தனை பேர் காணிக்கை நல்லா கொடுக்கிறது, தப்பு இல்லாமல் கரெக்டாக தசமம் கொடுக்குற ஆட்கள் கை தூங்கப்போ கரெக்டாக கொடுக்குறது? ஒரு ரூபாயும் கிடையாது, ஒரு ரூபாயும் கிடையாது. நான் கை தூக்குறேன், 10ல் 9 கொடுக்குறேன். நான் 1 தான் எங்கள் வீட்டில் தின்றுவோம். நாங்கள் எனக்கு நான் நிறைய பேருக்கு கொடுக்கறதுனாலே எனக்கு தர மாட்டாங்க. இவருக்கு கொடுத்தா அண்ணனுக்கு கொடுத்தா அண்ணன் திங்காது, வேற யாருக்கு தான் கொடுக்கும், அதனால் கொடுக்காண்டான். அந்த மாதிரி நான் கொடுப்பேன். நான் ஏன்னா நான் செய்கிற நீதி நித்திய காலம் வரைக்கும் ஊறுகிற ஜீவ ஊற்றாக இருக்கிறது. ஆமென். தேவனுடைய இருதயத்தில் மிகுந்த ஒரு இடத்தை பிடிக்கிறது. நான் கொடுக்கிறது தேவனுடைய இருதயத்தில் பெரிய இடத்தை பிடிக்குது. நம்மளுக்கு மறைச்சிடுறாங்க சத்தியத்தை. அப்போ தீர்க்கதரிசியாய் அவள் எண்ணின பின்னாடி கூட அவள் நன்மை செய்யலை. அடுத்து 3வது அறிவு அடுத்து சொல்றா பாருங்க, 20வது வசனத்திலிருந்து வருது. எங்கள் பிதாக்கள் இந்த மலைகளில் தொழுது கொண்டு வந்தார்கள். அவர் சொல்றா, நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஆலயத்தில் தொழுது கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள். இவர் சொல்றா, எங்கள் பிதாக்கள் எல்லாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு புனிதர்கள். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி புனிதர்கள், தீர்க்கதரிசிகள், ராயப்பர், சுசேப்பர், நம்மளுக்கு இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் சமரியா ஸ்திரிக்கு புனிதர்கள் இருந்தாங்க. மோசே, ஆபிரகாம், ஈசாக்கெல்லாம் இருந்தாங்க. அதனால எங்கள் பிதாக்கள் இந்த இடத்துல தொழுது கொண்டு வந்திருக்கிறாங்க, அதனால நாங்கள் இந்த இடத்துல தான் நாங்கள் தொழுது கொள்வோம் அப்படின்றா. நிறைய பேருக்கு இடம் கிடைக்கும்னு நினைக்கிறா, கிடைக்காது. நிறைய பேருக்கு புனிதர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறா, புனிதரும் கொடுக்க மாட்டான், இடமும் கொடுக்க மாட்டான். ஆண்டவர் சொல்றாரு, இடம் முக்கியம் இல்லை, புனிதர்கள் முக்கியம் இல்லை. கோட்பாடு பண்ண இடத்த பாருங்களேன். இந்த இடத்துல எங்க புனிதர்கள் ஆராதிச்சிருக்கிறாங்க, அதனால இந்த இடத்துல எங்க புனிதர்களை வச்சு நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்படின்ற. அதுக்கு அவர் சொல்றாரு, இடம் முக்கியம் இல்லை, யாரு முக்கியம்? கர்த்தர் தான் முக்கியம், இடம் முக்கியம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினால 2 பேர் 3 பேர் எந்த இடத்துல நிற்கிறீங்களோ அந்த இடத்துல நான் வந்து நிற்பேன். புனிதர்கள் வந்த இடத்துல தான் நான் இருப்பேன்னு நினைக்க கூடாது. அற்புதம் நடந்த கிணத்துக்கு நான் வருவேன்னு நினைக்க கூடாது. என் நாமம் எங்கே உயர்த்தப்படுதோ அங்க நான் வந்து நிற்பேன்றார். இந்த அம்மா சொல்லுது, தரமாட்டேன் நான். அவ பைசா கொடுக்க கூடாதபடி பேசுறா, கர்த்தருக்கு காணிக்கு தண்ணியை கொடுத்துட கூடாதுன்னு பேசுறா. கொடுக்கறதுக்குனால பல வேக்கியம் நடக்குது. அவர் சொல்றாரு, புனிதரும் முக்கியம் கிடையாது, புனித இந்த இடம் முக்கியம் கிடையாது, கர்த்தரோ முக்கியம். கர்த்தரோ ஆவியா இருக்கிறார். அந்த ஆவியானவர் யார் 2 பேர் கணவன் மனைவியோ நண்பர்களோ அண்ணன் தம்பியோ 2 பேர் ஒருமித்து ஒரு இடத்துல வாசம் பண்ணி கர்த்தாவே எங்கள் மத்தியில் வந்து எங்களுக்கு அற்புதங்கள் செய்யுங்க என்று சொல்லி, நாங்கள் உமக்கு சொந்தம், நீர் எங்களுக்கு சொந்தம், எல்லாவற்றையும் உமக்கு அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி கொடுக்கிற இருதயத்தோடு 2 பேர் 3 பேர் எந்த இடத்துல கூடி நிற்கிறானோ அந்த இடத்துல தேவன் அவங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு பேசுறாரு, இடமெல்லாம் முக்கியம் கிடையாது. எருசலேம் பற்றி பேசுற, எருசலேம் கிடையாது. இந்த மலைகள் எல்லா இடத்திலும் தொழுது கொள்ளும் காலம் வரும். கர்த்தரை எங்கெங்கெல்லாம் 2 பேர் 3 பேர் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணி அவருக்கு கொடுக்க வேண்டுங்கிற எண்ணத்தில் தொழுது கொள்கிறானோ அங்கெல்லாம் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நம்ம தொழுது கொண்டோம் பாருங்க, தேவனை ஆராய்ச்சோம் பாருங்க, ஆனா நம்ம கொடுக்கிற எண்ணத்தோடு தொழுது கொள்ளல, வாங்குற எண்ணத்தோடு தொழுது கொண்டோம். அதான் பிரச்சனை. என்று ஆவிக்குரிய ஜனங்கள் ஏன் பணக்காரன் ஆகல, ஐஸ்வர்யம் மாறலன்னா தொழுது கொள்கிறான். அதுக்கு ஒரு வே இருக்கு பாருங்க. நாம் தொழுது கொள்கிற எல்லாரும் கர்த்தரிடத்தில் வாங்குறவர்களாக தொழுது கொள்கிறோம். நான் சொல்றேன், நாம் எப்படி தொழுது கொள்ளும்னா, நாம் தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தருடைய குறைவுகளுக்கு தாகத்துக்கு கொடுக்கிறவர்களாய் ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்கும் போது கர்த்தாவே எனக்கு தாங்கங்கிறது முக்கியம் கிடையாது, கர்த்தாவே குறைச்சல்களை நான் நமக்கு உதவ வேண்டுங்கிற அந்த எண்ணத்தோடு ஆராதிக்கும் போது கர்த்தர் கொடுத்துறாரு, வாரி இறைச்சிடுறார். ஏமேன், ஆமேன் சொல்லுங்களேன். ஏமேன். அது மட்டும் கிடையாது இல்லையா, கீழே அப்படி வரும் பாருங்க, படிச்சு பாருங்க. சொல்லும், ஆராதனை முக்கியம் கிடையாது, தொழுது கொள்றது முக்கியம் கிடையாது, பாடல் முக்கியம் கிடையாது, ஜெபம் முக்கியம் கிடையாது, உபவாசம் முக்கியம் கிடையாது, இதெல்லாம் முக்கியம் கிடையாது. அப்ப என்ன முக்கியம்? முதல்ல கர்த்தர் முக்கியம், 2வது ரட்சிப்பு முக்கியம். ஆமென். அவர் சொல்றாரு, ஆமென், ரட்சிப்பு யூதர் வழியாய் வருகிறது, ஆராதனை வழியா வரலப்பா அப்படின்றாரு. அவங்க சொல்றாங்க, நாங்க இங்க ஆராதிக்கிறோம், நீங்க அங்க ஆராதிக்கிறீங்க. சமரியா ஸ்திரீ சொல்லுது, நாங்க இந்த மலைகளில் ஆராதிக்கிறோம், நீங்க அங்க ஆராதிக்கிறீங்க, ஆராதனை எல்லாம் ஒண்ணுதான். அப்ப இவரு சொல்றாரு, ஆராதனை எல்லாம் ஒண்ணுதான், ஆனா ரட்சிப்பு நீ ஆராதிக்கிறதுல வராது, ரட்சிப்பு யூதர் வழியா வருகிறது. அப்படின்னு அர்த்தம், தேவத்தின் வழியாகத்தான், தேவன் உண்டாக்குன ஒரிஜினல் யூதன் வழியாக, அவன் வழியாக தான் ரட்சிப்பு வருகிறது அப்படின்றார்.
அவன் தான் ஏன் அப்படி சொல்லுது பாருங்க. ஏன் அவன் வழியாக வருது? 3ஆம் பாயிண்ட் சொல்றாரு, கீழே போட்டிருக்கும் யோவான் 4 பின்னாடி நம்ம கொண்டு வர்றதுல, தேவனை ஆராதிப்பது ரட்சிக்கப்படுவதற்காக இல்லையா? அந்த ரட்சிக்கப்படுவதற்காக தேவனை ஆராதிக்கிறமே, அதுல முக்கியமானது என்னதுன்னு, நீங்க ஆராதிக்கும் போது உண்மை உள்ளவனாய் ஆராதிக்க வேண்டும். அதுல ஒரு வார்த்தை போட்டிருப்பாரு, ஆராதிக்கும் போது எப்படி ஆராதிக்கணும்? உண்மை உள்ளவனா ஆராதிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கதான் விளக்குறாரு. அவர்கிட்ட கேட்கிற, உனக்கு எத்தனை புருஷன், எத்தனை தெய்வம்? 6. அப்ப நீ ஒரு தெய்வத்திட்டையும் உண்மை கிடையாது. முத நாள் அந்தோனியிட்ட போன, உனக்கு தரல, அப்புறம் மோசேட்ட போயிட்ட. ஏமேன்? அப்போ நீ முதல்ல போன தேவன்ட உண்மை இல்லை. இப்போ 2வது மோசேட்ட போயிட்ட. இப்போ 3வது நாள் மோசேட்ட போன ஒன்றும் கிடைக்கல, சார்ச்சியார்கிட்ட போயிட்டேன். அப்போ சார்ச்சியார்கிட்ட உண்மை இல்லை. இப்போ வானராக்கினிட்ட போயிட்டேன். வானராக்கினி கழிச்ச பின்னாடி அடுத்து கபிரியல் தூதண்ட போயிட்டேன். அங்கே போன பின்னாடி ஜெகினா தூதண்டே போயிட்டேன். அப்போ யார்கிட்ட நீ உண்மை உள்ளவனா இல்லை. நீ ஆராதிக்கிற இடமும் உண்மை இல்லை, இந்த கிணறும் உண்மை இல்லை, நீ ஆராதிக்கிற பரிசுத்தவான்களும் உண்மை இல்லை, நீயும் உண்மை இல்லை. ஆண்டரை தொழுது கொள்ளும்போது வேதம் சொல்லுது, அவரை தொழுது கொள்ளும்போது ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ளுன்றாரு. ஏமேன்? அப்போ ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொண்டாதான் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னா நன்மைகள் நடக்கும்ன்றாரு. நான் சொல்றேன், இதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ ஆவியானவரை அறிந்திருந்தால், உன்னோட பேசுறது யார் என்று அறிந்திருந்தால் நீ கொடுப்ப. நான் சொல்லுவேன், ஒருவன் பரிசுத்த ஆவியானவரை கிறிஸ்துவை உண்மையோடு கூட ஆராதித்தால் அவன் தேவனுக்கு கொடுப்பான். உண்மை உள்ள ஆராதனை தெய்வத்துக்கு கொடுக்கும், உண்மை இல்லாத ஆராதனை தெய்வத்திட்ட வாங்கும். நான் சொல்லுவேன், உண்மையை ஆராதிக்கிறவன் தேவ ராஜ்யத்துக்கு பேர் எழுதப்பட்டவன் உண்மையை ஆராதிப்பான். அவன் உண்மையை ஆராதிப்பான், தன்னை மட்டும் இல்லை தனக்கு உண்டானவை எல்லாவற்றையும் கொடுத்துருவான். நீ இப்போ அதில் படித்து பாருங்க. இப்போ இவ சொல்லுவா, பேசுறதுக்கு ஒன்றுமே முடியல. அப்போ அவ சொல்லுவா, கிறிஸ்து வருவாருன்னு தெரியும், அவர் வந்து எல்லாவற்றையும் உபதேசிப்பார் அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுவார், அந்த கிறிஸ்து நான் தான். அவள் கிறிஸ்தை கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்ச உடனே 4:20 இருக்கும், குடத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னவ, தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னவ, முழு குடத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு போய் கொடுத்துட்டான். படிச்சுக்கிங்க நீங்கள்? இப்படிலாம் படித்தது கிடையாது, தப்பு தப்பாக வாசிப்போம். ஏன்னா பைபிள் படிக்கும்போது எப்படி படிக்காங்க தெரியுமா? எனக்கு கிடைக்கிற மாதிரி படிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் வாக்கு தத்துவம். நீ வாளாகாமல் தலையா இருப்பா, உன் வீடு கட்டப்படும் அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த சபைக்கு தான் போவேன். ஏன்னா அவர் சொன்னார், என் வீடு கட்டப்படும். கட்டப்படும் கட்டப்படும். ஆண்டவர் சொன்னார், இந்த மாதிரி வாங்குற மனுஷன் நல்லது தான், கடவுளை வாங்குறது, கடவுள் தான் வாங்க முடியும். அதை பாக்கிலும் ஏசு சொன்னாராம், என்கிட்ட வாங்குற மனுஷன் பாக்கியவனா, என்னிடத்துல கொடுக்குற வர்ற மனுஷன் பாக்கியவான்னா, கொடுக்க வர்ற மனுஷன் தான் பாக்கியவான். அதுதான் பவுல் சொல்கிறாரு, என்னிடத்துல சபைக்கு வரும்போது வாங்க வரக்கூடாது, நான் தருவேன். கொடுக்குறவனாவா, நிறைய தருவேன் நான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அப்போ நிறைய பேர் சபைக்கு வரும்போது கர்த்தர் ஏதாவது செஞ்சிட மாட்டாரா அப்படின்ட்டு. நம்ம சபைக்கு வந்தால் நிறைய செய்வார், அதுக்கு நான் இருக்கிறேன், கவலைப்படாண்டான். ஆனால் கொடுக்குறதுக்கு இருதயம் வேணுமே. ஹலோ, ஆமென். 1 லட்ச ரூபா சம்பளம் இருக்கிற மனுஷனுக்கு 1.5 லட்ச ரூபா சம்பளம் கிடச்சிட்டு, அந்த மெனதர்மா சொல்லிச்சு 50,000 இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நாங்கள் இங்கிலீஷில். 2 வாரம் கழியில் 15,000 தான். ஏன்னா 50,000 கிடச்சுன்னு சொன்னால் கடவுளுக்கு கேட்பாங்க, 15,000 கிடச்சுன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. மனுஷனுக்கு எங்கே மறைக்கிறான் இல்லையோ தேவத்திட்ட மறைப்பான். நான் சொல்லுவேன் பாருங்க, நீ என்ன வேணாலும் ஜெபம் பண்ணுங்க, என்ன வேணாலும் ஆராதிங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், உண்மையை ஆராதி. உண்மையை ஆராதிக்க என்னது பிரச்சனை? உண்மையை ஆராதிக்கிறவன் கர்த்தருக்கு கொடுப்பான். உண்மை உள்ள ஆராதனை என்ன செய்யணும்? உண்மை லவ், அன்பு, கியூ அப்படின்னு சொல்லி அன்பு கொடுக்கும். உண்மையாட்டு நான் கர்த்தரை ஆராதிச்சா, உண்மையாட்டு நான் ஒரு மனைவியை கட்டி உண்மையாட்டு நான் அவளோட வாழ்ந்தா, அவள் குறைவுகளை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. நான் உண்மையாட்டே என் பிள்ளைங்க மேலே நான் அன்பு கூர்ந்தா அவனை நல்லாக்காமல் எனக்கு தூக்கம் வராது. உண்மையாய் தேவனை நான் ஆராதிச்சா, உண்மையாக சொல்கிறேன், நான் என்னால் அவருடைய குறைவுகளில் அவருடைய தாகத்தில் கொடுக்காமல் என்னால் சும்மா இருக்க முடியாது. இவ சத்தியத்தை கேட்டு கிறிஸ்து இன்னார்னு அறிந்த உடனே கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டு இருந்தா, கர்த்தர் கொடுக்க வைக்கும்படிக்க பேசினார். மொத்த குடத்தையும் வச்சுட்டான், நீங்கள் ஃபுல்லாக குடிச்சுக்கணும் அப்படின்ட்டு. ஆமென். ஹலோ,
இனி கொடுத்தவளுக்கு கிடைச்ச நன்மையை கேட்கணுமே. படிச்சிருக்கீங்களா? இனி சமரியா ஸ்திரீ எங்கே நன்மை பெற்றானு? சமரியா ஸ்திரீ கல்யாணம் முடிஞ்சுதான் கேட்டோம், இங்கே தான் கல்யாணம் முடியலைங்கிற உபதேசத்தை பேசுகிறோம். ரெண்டாவது, சமரியா ஸ்திரீக்கு எப்படி நன்மை கிடச்சிது அங்கே கீழே எழுதி வச்சிருக்கிறார். நம்ம படித்தா புரியாது. அதுக்கு தான் ஒரு ஊழியக்காரர்கள் நல்லா விளக்கணும். நம்மளுக்கும் சொல்லியிருக்கிறாங்களா, நீங்கள் நகையை கலட்டிட்டு வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கர்த்தர் தருவார். நிறைய சபையில் நகை கலட்டுவான். அந்த சபையில் போகிற ஒருதம் கூட கடவுளுக்கே கொடுக்க மாட்டானா, மனுஷனுக்கு எங்கிருந்து கொடுப்பான்? ஏமேன்னு சொல்லுங்களேன். கற்பனுடைய பெரிய கற்பனை என்ன? தன்னைத்தான் முதலாவது தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு உருவாயாக, அப்புறமா தன்னை அன்பு உருவாயாக, பிறனை அன்பு உருவாயாக. இதுதான் பெரிய கற்பனை. இங்கே நகையும் தாலி நட்டும் கிடையாது. கர்த்தருக்கு அன்பு கூறல, மற்றவங்களுக்கு அன்பு கூறல, தனக்கு மட்டும் அழுது. இதுக்கு பேர் நகை மட்டும் கலந்து இருக்குது, இதுக்கு வெள்ளை மட்டும் போட்டுருக்குது, இது ஜெபம் பண்ணு இருக்கு. நல்லா கேளுங்க, நான் இருக்கிறேன், நான் ஊன் ஆராதிக்கிறேன், கர்த்தரும் இல்லை விசுவாசியும் இல்லை. என்னை கிறுக்க நினைப்பானா மூட நினைப்பானா? கடவுளா இருந்து நான் கடவுள் இருக்கிறாருன்னா நான் ஆராதிச்சா ஓகே, கடவுளே இல்லைன்ட்டாரு. உண்மையை ஆராதிக்க மனுஷன் கடவுள் கிடையாது. மனுஷனுக்கும் கொடுக்கல, கடவுளுக்கும் கொடுக்கல. நான் வச்சுட்டே இருக்கிறேன், நான் நகை கழிட்டேன், நான் எல்லாம் பண்ணிட்டேன், நான் பரிசுத்தவனாக்கு, நான் பரலோராஜ்யம் போறேனாக்கு. என்னைக்கு எனக்கு கொடுத்த தேவ சமூகத்துக்கு கொண்டு போய் அள்ளி கொண்டு என்னைக்கு விதைச்சேன்? உன் தசமாவத்தை என்னை கொண்டு விதைச்ச, உன் காணிக்கு என்னை கொண்டு விதைச்ச, உன் நன்மைகளை விற்கும் போது எடுக்கும் போது என்னை கொண்டு விதைச்ச. அதான் அன்பு. அன்புங்கிறது பேசுறது கிடையாது, அன்புங்கிறது பேசுறது கிடையாது, அன்புங்கிறது கொடுக்கறது. என்னைக்கு கொடுத்தீங்க நீங்க? எல்லாத்தையும் பிச்சு பெரடி எடுத்து கடைசியில் உங்களுக்கெல்லாம் கடைச்சலாம் தின்னுட்டு கடவுளுக்கு கடன் வாங்கி கொடுக்கலாம்னு ஒரு ஐடியா. இனி பின்னாடி அம்மா சொல்லணும், கடவுளுக்கு கடன் வாங்கியும் கொடுக்கணும், அப்படி ஒரு காசு கொடுக்காண்டான். அப்புறமா என்ன சொல்ற, அந்த சபையெல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க, நீ எல்லாம் நல்ல உபதேசம் எடுத்துட்டான். சபைகளில் கொடுக்காண்டா, கண்ணீர் விடு, ஜெபம் பண்ணு. நான் உங்ககிட்டே கேட்கறேன், உங்க எல்லாட்டும் ஒரு கேள்வி கேட்குறேன். பெந்தகோஸ்தக்காரங்க கேட்குறவங்க கிட்டலாம் பிரசங்கம் பண்ணுறவங்களாம் கேட்குறேன். நானும் உங்ககிட்ட கேட்குறேன், நானும் பெந்தகோஸ்தக்காரன் தான். உங்கள் புருஷன்மார்க்கு இருக்கிறேன்ப்பா, வேலைக்கு போயிட்டு காசு உங்களுக்கு தரல, மனைவின்னு சொல்கிறான், உங்களுக்கு முன்னாடி அழுறான். எத்தனை நாளைக்கு வீட்டை ஏற்றி வச்சிருப்பீங்க? யார் வீட்டில் புருஷனை ஏற்றி வைக்க மாட்டோம், நம்ம யார் புருஷனை ஏற்றி வைக்க மாட்டோம். ஏன்னா அன்பு நிஜம் இல்லை. எனக்கு ஒன்று தராமல் அவன் வாயினால என்னை மனைவி என்று சொல்வது என்னால் ஏற்க முடியல. என் மனைவி என் வீட்டில் இருக்க, எனக்கு சமைச்சே தர மாட்டா, மானா உங்களுடைய மனைவின்னு சொன்னா எனக்கு வேண்டாம். அன்பு செயல்ல காட்டுன்றார். அன்பு கொடுக்கறதுல காட்டும். அன்பு வாங்குறதுல அன்பு, அன்பு கொடுக்கறதான் அன்பு. சமரிய ஸ்திரீ கிறிஸ்து யாரும் தெரிஞ்ச உடனே எல்லாவற்றையும் கொடுத்துட்டான். நான் சொல்லுவேன், உங்களுக்கு கர்த்தர் தெரியுமா, நீங்க கொடுப்பீங்க. நாங்க கடந்துட்டு தசமாவும் தாருங்க. நான் உபதேசி கரெக்டாக உபதேசம் பண்ணி நான் பிடிக்கிறேன். நான் உபதேசம் பண்ண தெரியாது, நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஏவார். ஐயப்பா, கர்த்தர் தான் அவட்ட இல்லையா, அவட்ட எப்படி ஏவா? நிறைய பேர் சொல்றாங்க, காணிக்கைக்கு கர்த்தர் என்ன சொன்னா கொடுப்பேன். கர்த்தர் இல்லாம எப்படி பேசுவாரு? கர்த்தர் தான் இல்லையே, நீ இதுவரைக்கும் கொடுத்ததே கிடையாது, அவருக்கு வாழ்ந்ததே கிடையாது, அவரை ஏற்றுக்கொள்ள இல்லையா. ஒரு ஜபத்தை வச்சுட்டு எப்படி கர்த்தர் தருவான்னு சொல்லலாம்? நீ தரமாட்டார். கர்த்தருக்கு கொடுத்து பார்க்கணும், அப்பதான் தெரியும். இந்த மாதிரி உபதேசம் இருந்ததான் கொடுப்பான். நல்லா கொடுக்கும்படிக்கான உபதேசத்தை பண்ணி விட்டு கிறிஸ்து யாருன்னு சொல்லி தெரிய வச்சா அவங்க கொடுப்பாங்க. ஆமென். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ரகசியம் இருக்கு. அறிவை உணர்த்துறதுல முக்கியமான ஒரு ரகசியம். எல்லாரும் நம்ம சபை விசுவாசி, நீ யாருக்கு ஒரு ஏழைக்கு கொடுத்தாலும், மைனிக்கு கொடுத்தாலும், கொழுந்தியாக கொடுத்தாலும், தங்கச்சிக்கு கொடுத்தாலும், கடவுளுக்கு கொடுத்தாலும், நீ இந்த டைலாக் வச்சிருக்கிற கொஞ்சம் பேர் பைபிளே படிக்க மாட்டான். கர்த்தர் ஏவினால் கொடுப்பேன் அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன், அவன் நரகத்துக்கு போவா, அவன் பேச்சு கேட்காத. கர்த்தர் ஏவினால் கொடுப்பான்னு இல்லை. கர்த்தர் ஆதி முதல் கொண்டு வெளிப்பாடு வரைக்கும் 1000 முறை ஏவி 1000 முறை கொடுக்க எழுதி வச்சிருக்கிறார். இதுக்கு மேலே தனியாக உங்கள் காதில் எழுத சொல்ல ஏவ முடியாது. எனக்கு கர்த்தர் ஏவனா கொடுப்பேன். அப்போ அங்கே கொடுத்துருக்கவங்களெல்லாம் என்ன எழுதி வச்சிருக்கீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி செய்யணும் எழுதி வச்சிருக்கீங்க. அதுதான் ஏவுதல். உங்கள் காதில் தனியாக பேசணும். உங்கள் காதில் உங்கள் புருஷன்மார்களே பேச மாட்டான். கடவுளை வந்து பேசுறது, என் மனைவி, உங்கள் மனைவியே வந்து பேச மாட்டா, புருஷனே வந்து பேச மாட்டா, பிள்ளைங்களே விட்டுட்டு ஓடிடுது. கடவுளை என்னோட வந்து பேசினால், என் இருதயத்தில் ஏவினால் கொடுப்பேன். நீங்கள் அப்படி ஒரு காசு ஒன்று கர்த்தருக்கு ஒன்று கொடுக்காண்டாம். பைபிள் படிக்காமல் நரகத்துக்கு போகிற விட்டு உடனே காசை வாங்கி நாங்கள் என்ன செய்யறது? கொடுக்க கற்றுக்கொள்ளணும். முதல்ல கர்த்தர் கொடுத்து பாருங்க, இறைச்சி பாருங்க, கர்த்தர் கண்டிப்பாக தருவார். ஏமேன். தெரியாதவங்க கொடுக்க மாட்டான். நிறைய பேர் தெரியலங்க இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியல, தெரிஞ்சா தண்ணியே கொடுத்துருவான். வேதம் சொல்லுது, கிறிஸ்துவுக்காக தன்னை அன்னகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு அப்படின்றார். என்ன கடைசியாக ஒரு அற்புத விதமான ஒரு இது இருக்குது. இந்த வசனத்தை பற்றி பேசணும் கொஞ்சம். கர்த்தர், இயேசு கர்த்தர் பிரயாணத்தில் இளைப்படைந்தவராய்
அந்த கிணத்துல வந்து இருந்தார். உண்மையிலே அவருக்கு தாகமா? நீங்களாம் படிக்கும்போது இந்த வசனத்தை படிச்சிருப்பீங்க. இயேசுவுக்கு உண்மையில பசி இருந்துச்சா இல்லையா? அந்த நேரத்தில் தாகம் இருந்துச்சா இல்லையா? உங்களை யாராவது சொல்ல முடியுமா? நீ எல்லாரும் சொல்லுவீங்க, பைபிள் அப்படி தான் போட்டிருக்குது. நம்ம ஆட்கள் பைபிளை பார்த்து நிறைய பேர் ஏமாந்தவங்களாம் இருக்கிறான். அடுத்த வாரம் அதான் பேசுவேன் நான், இந்த வாரம் அதான் பேசுகிறேன் நான். ஆண்டவர் பசியாக இருந்தார். ஏன் ஆண்டவருக்கு எதுக்கியா பசி? அவருக்கு எதுக்கு பசி? அவருக்கு எதுக்கு தாகம்? ஆனால் தாகமாக இருந்தார், பசியாக இருந்தார் சொல்லுது பாருங்க. அவர் இளைப்படைஞ்சிட்டார், தாகமாக இருந்தார், பிரயாணப்பட்டு இளைப்படைஞ்சு தாகமாக இருந்தார்னு சொல்கிறாரு. அது எது அப்படின்னா, உண்மையில இந்த கிணத்துக்கிட்ட வந்தோடனே கிடையாது. எதுக்குன்னு, அந்த பொண்ணு ஒரு குடத்தை வச்சுட்டு ஊருக்கு ஓடிட்டு, சீசர்கள் ஜாமான் வாங்க போனவங்க சோறையும் கஞ்சியும் வாங்கிட்டு வந்துட்டான். சொல்கிறானுங்க சாப்பிடுவோம். அதுக்கு அவர் சொல்லுவார், எனக்கு வேறொரு ஆகாரம் இருக்கிறது. இவ்வளோ நேரம் பசி பசின்னு இருந்தார், தாகம் தாகம் சொல்லிட்டு இருந்தார். தாகத்துக்கு குடத்தை வச்சாச்சு, சோடா, அப்புறமா பதநீர், பெப்சி, மிரண்டா எல்லாம் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தாச்சு, கேக்கும் வாங்கிட்டு வந்தாச்சு. குடிச்சு புசிப்பி தும்பமும் அதுக்கு அவர் சொல்கிறாரு எனக்கு வேண்டாம் அப்படின்னாரு. அப்போ தெரிஞ்சு போச்சு, இவருக்கு மாம்சத்தில் பசி எடுத்ததாக அவர் சொல்லவே இல்லை, தாகத்தை பற்றி சொல்லலை. அவருக்கு வேறொரு தாகம் இருந்துச்சு. அந்த தாகத்தை பற்றி பேசுகிறேன். தாகம் என்னென்ன அதை பற்றி பேசுகிறேன். தாகம் என்னென்ன, சமரியா பக்கம் வந்தோடனே அவருக்கு தாகம் வந்துடுச்சு. கிணத்து பக்கம் வந்தோடனே இல்லை, கிணறு எங்கே இருக்குன்னா சமரியா பக்கம் இருக்குது. நிறைய பேர் வசிக்கும் போது கிணத்து பக்கம் வந்தோடனே தாகம் வந்துடுச்சு. தாகம் வந்துச்சா இல்லையா? வரல அவருக்கு. ஏன் வரல? ஒரு குடம் இருக்கிறத எடுத்து குடிக்க வேண்டிய தாகம்னு குடிக்கல. அவனை வந்து கெஞ்சிறானா, மாஸ்டர் நம்ம எல்லாம் ஈட் பண்ணுவோம் வாங்க அப்படின்ட்டு. ஐயா வேண்டான்ட்டார். அப்போ நல்லா தெரியுது, இவர் இந்த பசியை சொல்லல, வேறொரு பசி இருந்துச்சு. அது என்ன பசின? சமரிய ஸ்திரீ யாருன்னு, அவள் தான் அந்த ஊருக்கு ஒன்று இல்லாதவர்களை பல தேவத்திட்ட கூட்டுட்டு போகிற ஒரு ஸ்திரீ. அவளுக்கு 6 தேவம் இருந்துச்சு. இப்படி சொல்லலாம், 6 தேவத்துக்கும் சாமியார் இல்லைன்னா பூசாரி. அவள் தான் அங்கே பூசாரி, அவள் தான் சாமியார். கரெக்டாக புரிஞ்சுடுங்க, அப்போ தான் புரியும். இப்போ இவ தண்ணி எடுக்க வந்த உடனே இவருக்கு இவளை பார்த்த உடனே ஒரு பசி வந்துடுச்சு. என்ன பசின, இவ அந்த ஒரு சாமியார் இல்லையா, ஏகப்பட்ட தெய்வத்துக்கு 6 தெய்வங்களை வச்சு இந்த 6 தெய்வத்தையும் அநேக பேரை நடத்துகிற ஒரு மனுஷி. இவருக்கு ஒரு தாகம். சமரியா வந்து தேவ இடம். இப்போ அந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஆளுக்கு 10 புருஷன் இருக்கு. நான்லாம் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி 26 புருஷன். பக்கத்தூரில் சார்ச்சியார், அப்புறமா அந்தனியார், அப்புறமா சிலுவையா, அப்புறமா மார்ட்டின் லூதர். கடவுளுக்கு கணக்கே இல்லை. எங்கள் அம்மா போகும்போது இங்கேருந்து அப்படியே போவோம் பாருங்க. நாங்கள் போகும்போது அதில் ஒரு மாலையை போடும்பா, அது யாருமா? இஞ்ஞாசியார். நான் அப்போ கேட்டேன், இன்ச்சனை தரக்கும் அப்படின்ட்டு. அங்கே ஒரு மாலை, அப்புறமா இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க, அங்கே கொண்டு நீ மாலையை போடுனாங்க. அது யாருன்னு கேட்டேன், அது சார்ச்சியார், ரொம்ப புனிதம்லாம் நடக்கும் போது அப்படின்னாங்க. நான் கேட்டேங்க மாட்டேன், உங்களுக்கு ஒரு கடவுளாம் கிடையாதா? பொலிக்கையில் அந்த குறிச்சடியில் வேற ஒரு கடவுள் இருக்கா தெரியலையா உனக்கு? அது வேற ஒன்று வேணும். வேளாங்கண்ணியில் இன்னொரு கடவுள் இருக்கார். மணப்பாட்டில் ஒவ்வொரியில் ஃப்ளைட் மாதான்னு ஒன்று இருக்குது, அதுக்கு தனியாக போகணும். மணப்பாட்டில் தாலையில் மண் மாதா அப்படின்னு இருக்குது. இப்படி பல கடவுள், ஒவ்வொரு புருஷனுக்கும் 10 கடவுள். கர்த்தருக்கு இவங்களை பார்த்த உடனே இவ வந்ததுனால ஒரு தாகம். என்ன தாகம் அப்படின்னா, இவ ஒரு ஆளை நான் வந்து ரசித்துட்டோம்னா இவன் மூலமாக இந்த சமரியா பட்டணத்தையே ரசித்துடும் தாகம். விட்டுரு போகக்கூடாது. எல்லாருக்கும் ஆளுக்கு 10 புருஷன், எல்லாருக்கும் ஒரே புருஷன், கர்த்தரா இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே புருஷன் தான் உண்டு. இவ்வளோ எல்லாரும் காரியத்துக்காண்டி 10 புருஷன். வயிறு நிரம்புனா போதும், நெஞ்சு சந்தோஷப்பட்டா போதும். நம்மளுக்கு ஆளுக்கு 10 புருஷன். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த புருஷன் மாதிரிலாம் இருப்பான், இனி காணாமல் போயிடுவான். ஆண்டவர் சொன்னது இந்த கிணறு சொன்னார், இந்த கிணத்துலேருந்து குடிக்கிறவனுக்கு தாகம் மறுபடி வரும்னு சொன்னார். அது என்ன சொன்னார்னா, இந்த சமரிய ஸ்திரீகளுக்கு எல்லாருக்கும் ஆளுக்கு 10 புருஷன் இருந்தாங்க. இந்த 10 புருஷனாக இருக்கட்டும், 8 புருஷனாக இருக்கட்டும், 77 புருஷனாக இருக்கட்டும், இவங்ககிட்ட இருந்து வருகிற எந்த நன்மையும் வாழ்க்கையில் தாகத்தை போக்காது. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நானும் ஆவியாரும் பிதா ஒன்றாக இருக்கிறோம். எனக்குள்ளே இருக்கிற ஆவி உனக்குள்ளே வந்தால் உன் தாகமெல்லாம் தீந்துடும். இந்த சத்தியத்தை அவன் கண்டுபிடிச்ச உடனே அவன் என்ன பண்ணிட்டான், அவங்க வச்சுட்டு போனது குடத்தை இல்லை, தண்ணியை இல்லை,
அவள் அங்கே வச்சுட்டு போனான். ஆண்டவரே, நான் திருப்பி வருவேன், அதற்கு இந்த குடம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது, நான் கண்டிப்பாக வருவேன். அவளுக்கு புரிஞ்சு போச்சு, நீமே கேட்டது தண்ணியில் என்கிட்ட கேட்டது, என் தேசத்தின் மக்களை கேட்டீரு, என் மக்கள் வந்து உம்மட்ட வந்தால் உம்ம தாகும் பசி தீரும். இவளுக்கு சத்தியம் புரிஞ்சுட்டு ஊருக்குள்ளே ஓடுறா. ஓடி போய் சொல்கிறா, நான் கிறிஸ்துவை பார்த்தேன், நீங்கள் வந்து பாருங்க, அவர் கிறிஸ்துவா இல்லாட்டி நீங்கள் கேளுங்க, வந்து பாருங்கன்னா ஓடி வந்து எல்லாரும் பார்த்தா கிறிஸ்து. ஆமென். எல்லாரும் ஓடி வந்து 2 நாள் பிரசங்கம் பண்ணி அந்த சமரியா முழுவதும் ரட்சித்தாரே, அப்பொழுது அவருடைய தாகம் தீர்ந்தது. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ தாகம் சொன்னது, தான் சொன்னது என்னத்தை கேட்டார்னே, அவன் குடத்தில் இருக்கிற தண்ணி அல்ல, தண்ணியை கேட்டது மாம்சத்தின்படி. ஆவின்படி என்னத்தை கேட்டார்னே, அவளையே தேவன் அவரை ஆராதிக்கும்படியே கேட்டார். நீ ஒரு ஆள் என்ன ஆராதிச்சிட்டேன, நீ ஒரு ஆளை ஆராதிப்பதுக்கு இருதயத்தை எனக்கு கொடுத்துட்டேன. நான் சொல்லுவேன், என்னுடைய தாகம் சமரியா பட்டணம், இந்த பட்டணம் எல்லாவற்றையும் நான் எனக்கு சொந்தமாக்கி கொள்ளுவேன், என் தாகம் முற்றிலுமாய் தீர்ந்து விடுனார். ஆமென். அப்போ நான் சொல்லுவேன், கொடுக்கிற எவனும் பாக்கியவான். அவள் வெறும் தண்ணீர் எடுக்க வந்தான், அவள் எவ்வளோ பெரிய பாக்கியவனாக மாறினா, மிகுந்த பெரிய பாக்கியவனாக மாறிட்டான். நான் சொல்லுவேன், தண்ணீராக இருக்கட்டும், அவர் கேட்குற எதுவாக இருக்கட்டும், கொடுக்கக்கூடிய இருதயம் உங்களுக்கு உண்டாயிரட்டும். தீர்க்கதரிசியாய் தேவன் வெளிப்படுகிறார், ஆவியா வெளிப்படுகிறார், கர்த்தராய் வெளிப்படுகிறார். எல்லாம் வெளிப்பட்டாலும் மனுஷனுக்கு கொடுக்க இருதயம் வரல. நிறைய நான் கூட பகரீனில் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அதுவும் டிபிஎம் சபை மாதிரி தான் இருக்குது, வெள்ளை தான் போடுவாங்க, நகைப்பட்டால் பாவம் உங்களுக்கு. உள்ளே போனேன். அப்போ நான் காணிக்க போடுற பரிசு எடுக்கிறேன். அங்கே வந்து தினார் எடுக்க போகிறேன். பக்கத்தில் டக்குன்னு கையை பிடிச்சிட்டு, இங்கே காணிக்கெல்லாம் போடக்கூடாது, காணிக்கை பெட்டி வராது. அப்போ நீங்களாம் காணிக்க போட மாட்டீங்களா? போட மாட்டோம். எதுக்கு? உண்மையை சொல்ல போனால், இங்கே யார்கிட்ட காணிக்கை கேட்டால் சபை பாஸ்டர் மட்டும் தான் பிரசங்கம் பண்ணணும், அதனால இங்கே யாரும் காணிக்கை கேட்கறது கிடையாது. எடுத்து நான் உள்ளே வச்சுட்டேன். வெளியே போனேன். அந்த பாஸ்டர் வந்து அப்படியே நிற்கிறார், சோம்பேறியாட்டு வாசல் பக்கத்தில். காணிக்கை கேட்கணும், சபை விசுவாசி காணிக்கை கொடுக்கணும், அப்போ தான் ஆசீர்வதிக்கப்படுவான். எப்படி பாருங்க, உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். இதில் இருந்து ஏசு அந்த சமரிய ஸ்திரியை பற்றி சீசர்கிட்ட பின்னாடி பேசுகிறார். அவள் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னவ அவருடைய இருதயத்தை அறிந்து அவளையும் கொடுத்து சமரியா பட்டணத்தை முழுவதும் கொண்டு வந்து இயேசுடைய கரத்தில் கொடுத்தா. என்னதான் லாபம்? அப்போ அவர் சொல்கிறாரு, கீழே விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஒன்று சேர்ந்து அவன் பலனை அடைகிறான் அப்படின்றது. அப்படின்னு என்ன அர்த்தம்? சீசர்கிட்ட சொல்கிறார், விதைக்கிறது யாருன்னா இயேசு விதைச்சார், சமரியா ஸ்திரிக்குள்ளாக அவர் விதைச்சார். சமரியாவை அறுத்தது யாருன்னா அந்த சமரியா ஸ்திரீ. மொத்த தேசத்தை அங்கேருந்து பிடிங்கி கொண்டு இயேசுட்ட கொண்டு வந்துட்டான். இப்போ சொல்கிறாரு, விதைச்சதுன்னா அறுத்தது அவ, 2 பேரும் சேர்ந்து ஒருமித்து லாபத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னார். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போது இயேசு சமரியாவுக்குள்ளாக போயிட்டாரு, சமரிய தேசம் ரட்சிக்கப்பட்டுருச்சு, அங்கே உபதேசமே கொடுக்கறத பற்றியா இருக்குது. இப்போ அங்கே போதனைக்கு ஆள் இல்லை. நான் சொல்கிறேன், சமரியா தேசத்துடைய டீச்சர் அப்போஸ்தலர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சமரியா ஸ்திரீ தான். 12 சீசர்கள் பின்னாடி தான் வந்தாங்க, ஏசு செத்த பின்னாடி தான் சீசர்களாக இருந்தாங்க, போதகனாக இருந்தாங்க. ஆனால் இந்த சமரியா ஸ்திரீ இயேசு உயிரோடு வாழும்போது இந்த 12 பேருக்குள்ள ஆவி வருவதற்கு முன்னாடியே ஆவியை பற்றி சமரியா ஸ்திரீட்ட பேசி, நீ கொடுக்க ஆரம்பிச்சால் உனக்கு ஆவியை தருவேன், உன்னை நல்ல சமாதானத்தில் கொண்டு போய் சொல்லி அவளுக்கு ஆவியை கொடுத்து அந்த சமரியா தேசம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது. அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு நித்தமும் சத்தியத்தை போதிக்கும்படிக்காய் தேவன் அவளை அந்த இடத்துல எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி காட்டினார். அப்போ ஒரு மனுஷன் கொடுக்கும்போது அவர் அந்த இடத்துலயே உயர்ந்த இடத்துல கொண்டு வச்சிடறாரு. உங்களுக்கு தெரியாது பாருங்க, நிறைய விஷயங்கள் அவளுக்கே தெரியாது. இந்த சமரியா முழுவதும் தேவ வசனத்தை என்னிடத்திலிருந்து கேட்குமான்னு தெரியாது, ஆனா தேவனுக்கு தெரியும். யார் ஒரு மனுஷன் தேவனுக்கு கொடுக்கிறானோ அந்த மனுஷன் எல்லா ஜனங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருப்பான். தேவ அறிவு இல்லாத மனுஷன் கொடுக்க மாட்டேன்றான். ஏன் கொடுக்கணும்? தேவ எதுக்கு கொடுக்கணும் கேள்வி கேட்கிறேன். ஏன் கொடுக்கணும்னா, ஏன் முழுமையாக கொடுக்கணும்? கர்த்தருக்கு தெரியாத நிறைய பேருக்கு ஐடியா வச்சிருக்கிறா பாருங்களேன். எப்படின்னா, 25,000 எனக்கு சம்பளம் வருதுன்னு, ஆண்டவருக்கு 10,000 ரூபா. அப்புறம் உங்கள் மாமி சித்தப்பா மைனிலாம் இருப்பாளே, அவளுக்கு ஆளுக்கு 3,000 ரூபா. அதுக்கு பின்னாடி இன்னும் 6,000 ரூபா இருக்கு. பக்கத்து வீட்டு கிளவி சாக போகிறவளுக்கும்
யாருக்கெல்லாம கொண்டு கொடுக்கும், தப்பு கிடையாது. இயேசு சொன்னார், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கு கொடு. தேவனுடைய ஒரு காசையும் எடுத்து நீ மனுஷனுக்கு கொடுக்காண்டாம், மனுஷனுடைய ஒரு காசையும் எடுத்து தேவனுக்கு கொடுக்காண்டாம். கரெக்டாக நீ கொடுத்துப்பாரு, கர்த்தர் உன்னை உயர்ந்த இடத்துல வைப்பார். ஆவியானவர் இருந்தால், நான் சொல்லுவேன், ஆவியானவர் இருந்தால், நீங்கள் வந்திருக்கிற சபையில் ஆவியானவர் இருந்தால் உங்களால் முடியாத, கொடுக்க முடியாத காரியத்தை கொடுக்க முடியும்படிக்காக உங்களை கட்டாயப்படுத்தி உங்களை வாங்கித்தான் உங்களை செல்வந்தனாய் சமாதானக்காரனாய் மாற்றுவார். ஆமென். எப்போ பார்த்தாலும் எனக்கு கொடுக்குற விஷயத்தில் கொடுக்க முடியல. நிறைய பேர் இன்னொரு ஐடியா சொல்லுவோம், பார்த்தீங்களா நீங்கள், எனக்கு கஷ்டமாக இருக்குது. சொல்லுங்கள் எல்லாருக்கும், கொடுக்க எனக்கு கஷ்டம், என் வருமானத்தை நான் எங்கே கொடுப்பேன், எங்கள் வீடு என்ன கஷ்டப்படும் தெரியுமா. சமரியா ஸ்திரீ கல்யாணம் முடியாதவ, கிணத்துல தண்ணி எடுக்க கஷ்டப்பட்டவ தான். ஆனால் உபதேசம் நெஞ்ச தொட்ட உடனே குடத்தையே வச்சுட்டு போயிட்டான். கிறிஸ்துக்கு முன்னாடி எல்லாம் தூசுன்னு அவன் நினச்சான். பவுல் தான் சொல்கிறார், கிறிஸ்துவுக்காக நான் சாவ ரெடினார். அவன் தான் இன்றைக்கி பெரிய அப்போஸ்தலனாக இருக்கிறான். பேதுரு சொன்னார், உமக்காக நான் அன்பு கூற, உமக்காக எல்லாவற்றை விட நான் ரெடினார். நான் சொல்கிறேன், கர்த்தருக்காக எவன் எண்ணத்தெல்லாம் கர்த்தருக்காக கொடுத்தானோ அவன் ஜனத்தின் மத்தியிலே உயர்ந்த இடத்துல இருப்பான். நான் சொல்லுவேன், எப்போ பார்த்தா அந்த வெட்டி ஜெபம் மட்டும் பத்தாது. என் பிரச்சனை இல்லை, என் சபையிலே இல்லை, எனக்கு திராணி இருக்குது, தீர்க்க தரிசனம் இருக்குது, போகிற வீட்டில் ஒரு தீர்க்க சொல்லுவேன், அது நடக்கும், 20,000 தரப்போகிறேன், நான் சரியாகிடுவேன். எத்தனையோ சபையில் ஒன்றும் நடக்காமல் இருக்குது. அந்த சபைக்கு போகும்போது சபையில் ஒரு பாய் இல்லைன்னு அந்த பாய் வாங்கி கொடுக்க தெரியுதா? இல்லை. ஆண்டவர் சொன்னார், என் தாகத்துக்கு முதலத்தான் எனக்கு இழைப்படைஞ்சிருக்கிறேன். அவருடைய சபையில் 1000 சபையில் பாய் இல்லை, பாக்ஸ் இல்லை, எதுவுமே சரியில்லை, அதுக்கு எதுக்குமே கண்ணு தெரியல. வீட்டில் இருக்கிற கஷ்டத்துக்கு மட்டும் கண்ணு கத்த தெரியணுமாக்கும். முதல்ல உங்கள் கண்ணு பார்வையடைஞ்சிருக்கிற கண்ணு முதல்ல தேவனுடைய குறைச்சல்கள்லாம் நிறைவாக்கட்டும். நான் சொல்லுவேன், அவர் உங்களை நீங்கள் கேட்காமலே உயர்ந்த எடுத்து கொண்டு போவார். உண்மையாக சொல்கிறேன், இந்த சமாரியா ஸ்திரீ தண்ணியை தான் கேட்டா, புத்தி இல்லாமல் உபதேசம் தெரியாமல் தண்ணியை தான் கேட்டா. ஆனாலும் பின்னாடி இயேசு தன்னை வெளிப்படுத்தின போது தான் புரிஞ்சு கொண்டது முதல்ல தப்பாக இருந்தாலும் பின்னாடி புரிஞ்சு கொண்டது சரின்னு சொன்ன உடனே அந்த கொடுக்க மனசு இருந்து பாருங்க, அதுதான் அவருடைய வெற்றியின் ரகசியம். ஆமென். நான் சொல்லுவேன், எப்பொழுதுமே தேவத்துக்கு எப்படி கொடுக்கணும்னா, தேவனை எப்படி ஆராதிக்கணும், எப்படி கொடுக்கணும்னா, தேவ சபைக்கு போகும்போது நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா, ஆண்டவரே என் பிரச்சனையெல்லாம் இவ்வளோ இருக்குது ஆண்டவரே, உங்கள் பிரச்சனையெல்லாம் பார்ப்பீங்க. அப்படி ஊரில் இருக்கும்போது கூட உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் வராது பாருங்கள். தேவ சமூகத்தில் வந்தோடனே எல்லா பிரச்சனையும் அப்படி மைண்டில் வந்துடும். நான் சொல்கிறேன், தேவ சமூகத்துக்கு வரும்போது தெய்வ பிரச்சனை உங்கள் மைண்டுக்கு வரணும். அது உங்கள் மைண்டில் கொண்டு வாங்க. உங்களை கர்த்தர் 10,000 மடங்கு ஆசீர்வதிக்கும், கொட்டி தீர்க்கும். எவனும் தடை பண்ண முடியாது. நம்ம சொல்கிற பாருங்க, அவன் மந்திரமாவது வச்சுட்டான் சரியாக வரல, இவன் என்னது ஒரு தகட்டை கொண்டு வச்சுட்டான் அதனால சரியில்லை, கடையில் அவள் கொண்டு ஏதோ ஒன்று வச்சுட்டா அதனால் ஒன்றும் ஓட மாட்டேங்குது, எங்கள் சித்தி ஒன்று தூக்கி வச்சுட்டா அதனால் போக மாட்டேங்குது, எங்கள் மாமனார் ஒன்றை பார்த்து வச்சுட்டா அதனால் போக மாட்டேங்குது. நான் சொல்கிறேன், யார் என்ன பார்த்து வச்சாலும் நீ கர்த்தருக்கு பார்த்து வச்சிய காணிக்கை இந்த அசம்பவம் அது உன்னை காப்பாற்றும். ஆமென். இது காப்பாற்ற, இதுக்கு மேலே நம்பிக்கை இல்லை, இதுக்கு மேல நம்பிக்கை யாருக்கும் கிடையாது. நம்பிக்கை வைக்க வேண்டிய விஷயத்தில் வைக்கணும். எதெல்லாம் வச்சுட்டு ஆமென் சொல்லுங்களா. எங்க நம்பிக்கை வைக்கணுமோ அங்க நம்பிக்கை வைக்கல. 4வது அறிவுன்னு சொல்லிட்டு தொடங்கிட்டு போயிடுறேன். ஆவியான ஒருத்து 3வது அறிவு சொன்னேன், கொடுக்கறதுல அறிவு வரணும். நம்ம வாழ்வோம். நம்ம சபையில் இருக்கிற ஒரு விசுவாசி அடிக்கடி சொல்லும், எங்கள் அம்மா மாதிரி கஞ்சத்தி உலகத்தில் கிடையாது. அவங்க அம்மா என்ன பண்ணுமா, பேர்த்தம்பழம் வாங்குமா 2 கிலோ, புருஷனும் மனைவியும் நல்லா கட்டுறது, பையனுக்கும் மகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிறது. அது 4000. பக்கத்தில் ஏழையெல்லாம் தெரியாது. நல்லா சாப்பிட்டு 2 வாரம் வச்சு தின்ன பின்னாடி அப்படி பார்க்குமா கொஞ்சம் பூத்து போயிருக்குமா, அது யாருக்கும் தெரியாமையே பூட்டி கொண்டு போய் அப்படியே அந்த குப்பைத்தட்டில் கொண்டு போட்டுருமா. அவங்க நினைப்பு அஞ்ஞானிகளாக இருந்து விற்கிறதுக்கு முன்னாடி ஏவப்பட்டபடினாலும் கொடுக்க இருதயம் வரல. கடன் மாறவே இல்லை. 10-15 வருஷம் மட்டும் கடன் மாறவே இல்லை. கொடுக்க இருதயம் வரும்போது
நம்ம ஊரில் சொல்லுவாங்க பாருங்க, நான் சொல்லுவேன் நீங்கள் கொடுக்க இருதயம் இருந்தால் கூரையை பீச்சிட்டு வந்து விடும். நான் சொல்லுவேன், யாரெல்லாம் கஞ்சத்தனமாக இருந்தானோ அவனை பார்க்குறதுக்கு பணமும் வரல, மருமகளும் வரல. எவமெல்லாம் கொடுத்தானோ கடவுளும் வந்துச்சு, மருமகளும் வந்து கொடுத்துச்சு. நிறைய பேருக்கு இந்த ஜிஸ்டம் தெரியாது, கண்டிப்பாக தெரியாதுன்ற. தெரிஞ்ச சும்மா இருக்க மாட்டான், கடவுளை பற்றி தெரிஞ்ச சும்மா இருக்க மாட்டான், அள்ளி வீசுவான். எனக்கெல்லாம் இதை பேசும்போது ஆனந்தம் சந்தோஷத்தில் பொங்கிட்டு வருது. ஆண்டவரே கையில் காசு கிடைக்க மாட்டேங்குது, யாருக்காவது 10 பேருக்கு நன்மை செஞ்சிடலாம் போலன்னு ஒரு வெறி வரும். எனக்கு வெறி வர்றதெல்லாம் வித்தியாசம். நிறைய ஊழியக்காரங்களும் வெறி வர்றதெல்லாம் வேறு மாதிரி வருது. எனக்கு வெறி வர்றதில் எதில் வரி வரணும்? கொடுக்கணும். சாகிறதுக்கு முன்னாடி 4 பேருக்கு நன்மை செஞ்சுட்டு செத்துடணும். சாகும்போது யாருக்குமே நன்மை செய்யலைங்கிற அந்த வேதனையோடு சாகாமல் நிறைய செஞ்சுட்டேங்கிற சந்தோஷத்தில், தேவனுக்காக நிரம்ப செஞ்சுட்டேங்கிற சந்தோஷத்தில் சாகணும். அப்படி ஒரு வாழ்க்கை தான் கற்றுட்ட கேட்பேன் நான். கொடுக்கணும் ஆண்டவர், நான் என் கருத்தை நல்லா ஆசீர்வதிங்க, நிறைய ஆசீர்வதிங்க, நிறைய கொடுக்கணும். அப்போ தான் கர்த்தரனை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும். இந்த நான் சொன்னேன், இயேசுவை விசுவாசிப்பது முதல் கருத்து. 2வது கருத்து தேவனுக்காக கொடுப்பது. 3வது கருத்து உனக்காக வாழ்வது. 4வது கருத்து மனுஷனுக்காக கொடுப்பது. இதில் தான் தீர்க்க தரிசனமும் நியாயப்பிரமாணமும் பரிசுத்தமும் விசுவாசம் அடங்கி இருக்குது. இந்த ஒன்றை ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. நீங்கள் நித்திய ஜீவன் இதில் தான் அடங்கி இருக்குது. நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள். நிறைய பேர் சொன்னாங்க, நாங்கள் டிபிஎம் வர சபைக்கு பெந்தோம் பரலோகராட்சியம் போயிடுவோம், இன்னும் கொஞ்சம் வெள்ளையெல்லாம் போட்டு நகையெல்லாம் கலந்துச்சிடுறோம், நாங்கள் போயிடுவோம். நாங்கள் நீங்கள் போவீங்க, நாங்கள் பார்க்க தான் செய்வோம். நீங்கள் போகிறத கண்டிப்பாக பார்ப்போம். யாரெல்லாம் போக மாட்டோம் சொல்லணும், வெள்ளை போடுறோம் போக மாட்டான், நகை கட்டுறோம் கண்டிப்பாக போக மாட்டான். அடுத்த வாரம் பிரசங்கம், அடுத்த அறிவு ஆவியானவர், அடுத்த வாரம் நகையை பற்றி அறிவு உணர்த்துவார். ஒரு 4 வாரம் நகையை பற்றி பேசுவேன். போடலாமா போட மாட்டாமா, ஆவியார் உண்மையிலே நகை போடக்கூடாதுன்றாரா போடணும்னு சொல்கிறாரா என்ன, இதை பற்றி நான் விளக்குறேன். ஆவியானவர் பற்றி, ஆவியானவர் விளக்கத்தை பற்றி விளக்குறேன்.